सदाशिवसमारम्भां शंकराचार्य-मध्यमाम् अस्मदाचार्य-पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் மிகவும் விசேஷமான புரட்டாசி ஏகாதசி. பெருமாளுக்கு உகந்ததான மாதம் புரட்டாசி மாதம், உகந்ததான திதி ஏகாதசி திதி. இந்த இரண்டுமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த நாளில் இந்த ஒரு பெருமாளின் மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை மட்டும் சொன்னாலே போதும் 1000 அஸ்வமேத யாகமும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனும் 1000 கோதானம் செய்த பலனும் கிடைக்கப் பெறும் என்பது நமது வேதங்களின் நம்பிக்கை. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்று புரட்டாசி ஏகாதசி என்பதால் வீடு முழுவதும் நன்கு சுத்தம் செய்யுங்கள். குறிப்பாக பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு பெருமாளின் படத்தை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்யுங்கள். வாசனை மிக்க மலர்களை கொண்டு மாலையை சாற்றுங்கள். மனம் மிக்க தூபத்தை ஏற்றுங்கள். பெருமாளுக்கு மிகவும் பிடித்ததான இனிப்பு பதார்த்தத்தை நிவேதனமாக வைக்க வேண்டும். பால் பாயசமோ பருப்பு பாயசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ உங்களால் எது முடியுமோ அதை நிவேதனமாக வையுங்கள். கூடவே 4 வாழைப்பழத்தையும் நிவேதனமாக வைத்து இந்த பெருமாளின் பாசுரத்தை பக்தியோடு ஒரு முறை மட்டும் சொல்லுங்கள். ஓம் தேனாங்குச்சோலை திருவேங்கடம் என்றும் வானோங்குச்சோலை மலையென்றும் தானோங்கு தென்னரங்கம் என்றும் திரு அத்தியூர் என்றும் சொன்னவர்க்கும் உண்டே சுகம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊதமுத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். எளிமையாக தமிழிலேயே இருக்கக்கூடிய நமது தமிழ் மறையான 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாளின் திருப்புகழை பாடக்கூடிய அற்புதமான பாசுரங்கள் இவை. ஸ்ரீரங்கத்திலும் காஞ்சிபுரத்திலும் திருப்பதியிலும் எங்கெல்லாம் பெருமாளின் திருஸ்தலங்கள் உள்ளனவோ அங்கு அனைத்து இடங்களிலுமே பெருமாளை தேரடி வீதியில் எழுந்தருளச் செய்யும் பொழுது முன்புறத்தில் இந்த பிரபந்த பாசுரங்களையும் பின்புறத்தில் வேத மந்திரங்களையும் சொல்லித்தான் எழுந்தருளச் செய்வார்கள். அப்பேற்பட்ட விசேஷமான இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாசுரங்களை இன்றைய நாள் பெருமாளுக்கு உகந்ததான புரட்டாசி ஏகாதசியில் நமது வீட்டில் ஒரு முறை சொன்னாலே நாம் 1000 முறை அஸ்வமேத யாகமும் 1000 பேருக்கு அன்னதானமும் 1000 பேருக்கு கோதானமும் செய்த பலனும் நமக்கு கிடைக்கும். பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி.